உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்தணும்னா நீங்க ஒரே நாள்ல ஒரு பெரிய சாதனையை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சா அதுதான் நீங்க செய்யற முதல் தப்பு. உங்க வாழ்க்கையோட வெற்றிக்கும் தோல்விக்கும் நீங்க எடுக்கிற பெரிய முடிவுகள் காரணம் இல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யற ரொம்ப சின்ன, கண்ணுக்கே தெரியாத அணு அளவு பழக்கங்கள் தான் காரணம். அது எப்படி? வாங்க பாப்போம். வரவேற்பு. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம உலகத்துல மில்லியன் கணக்கான மக்களோட வாழ்க்கைய மாத்தின ஜேம்ஸ் கிளியர் எழுதிய அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட முழுமையான ஆழமான சுருக்கத்தை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவோட முடிவுல ஒரு புது பழக்கத்தை எப்படி உருவாக்கணும், ஒரு கெட்ட பழக்கத்தை எப்படி நிரந்தரமா அழிக்கணும்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட், 1% விதி, தி 1% ரூல். நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. புத்தாண்டு வந்தாலோ அல்லது திடீரென மோட்டிவேஷன் வந்தாலோ ஒரே நாளில் 5 மணி நேரம் படிப்பது அல்லது ஜிம்மிற்கு சென்று 2 மணி நேரம் ஒர்க் அவுட் செய்வது என்று இறங்குவோம். ஆனால் 4 நாட்களில் அந்த மோட்டிவேஷன் காணாமல் போய்விடும். ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்களே வெறும் 1% மட்டும் மெருகேற்றிக் கொள்ளுங்கள். 1% பெட்டர் எவ்ரி டே. கணித உண்மை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெறும் 1% சிறந்தவராக மாறினால், ஒரு வருடத்தின் முடிவில், அதாவது 365 நாட்களில், நீங்கள் ஆரம்பித்ததை விட 37 மடங்கு, அதாவது 37x சிறந்த மனிதராக மாறியிருப்பீர்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் 1% உங்கள் பழக்கங்களில் மோசமடைந்தால், ஒரு வருட முடிவில் நீங்கள் 0க்கு, அதாவது 0க்கு அருகில் சென்று விடுவீர்கள். உதாரணம், த பிரிட்டிஷ் சைக்கிளிங் ஸ்டோரி. பிரிட்டன் நாட்டு சைக்கிள் ஓட்டுநர்கள் அணி 100 வருடங்களாக ஒரு தங்கம் கூட வெல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது டேவ் பிரைல்ஸ்ஃபோர்ட் என்ற புதிய கோச் வந்தார். அவர் பெரிய மாற்றங்களை செய்யவில்லை. சைக்கிள் சீட்டை லேசாக வசதியாக மாற்றினார். டயர்களில் கிரிப்பை அதிகப்படுத்த ஆல்கஹால் தடவினார். வீரர்கள் வேகமாக குணமடைய சிறந்த தலையணைகளையும் மெத்தைகளையும் கொடுத்தார். கிருமிகள் வராமல் இருக்க கைகளை எப்படி கழுவ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். இப்படி 1% சிறிய மாற்றங்களை செய்ததால் அடுத்த 5 வருடங்களில் ஒலிம்பிக் போட்டிகளில் 60% தங்கப்பதக்கங்களை அந்த அணி அள்ளியது. இதுதான் அணுவளவு பழக்கங்களின் சக்தி. இரண்டாவது, இலக்குகள் முக்கியமல்ல, வழிமுறைகளே முக்கியம். சிஸ்டம்ஸ் வெர்சஸ் கோல்ஸ். நம்மில் பெரும்பாலானோர் இலக்குகளை மட்டுமே நிர்ணயிப்போம். நான் 20 கிலோ எடையை குறைக்க வேண்டும், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பித்து இவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்பது இலக்கு. ஆனால் புத்தகம் சொல்வது என்னவென்றால், இலக்குகளை மறந்துவிடுங்கள், வழிமுறைகளில், சிஸ்டம்ஸ் கவனம் செலுத்துங்கள். ஏன் இலக்குகள் தோற்கின்றன? வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் ஒரே இலக்குதான் இருக்கிறது. ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் எல்லோருக்குமே தங்கம் வெல்ல வேண்டும் என்பதுதான் இலக்கு. ஆனால் வெல்வது சிஸ்டம், தினசரி பயிற்சி சரியாக வைத்திருப்பவர் மட்டுமே. இலக்கு தற்காலிகமானது. நீங்கள் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும் என்று இலக்கு வைத்தால் ஒரு நாள் சுத்தம் செய்து விடுவீர்கள். ஆனால் உங்கள் பழக்கத்தை மாற்றாவிட்டால் அடுத்த நாளே வீடு மீண்டும் குப்பையாகிவிடும். இலக்கு மகிழ்ச்சியை குறைக்கிறது. நான் இலக்கை அடைந்தால்தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்கிறீர்கள். தீர்வு: உங்களுக்கு உடல் எடையை குறைக்க வேண்டுமா? தினசரி ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது, 30 நிமிடம் நடப்பது என்ற சிஸ்டத்தை உருவாக்குங்கள். இலக்கு தானாகவே தேடி வரும். மூன்றாவது, அடையாளத்தை மாற்றுங்கள். ஐடென்டிட்டி பேஸ்ட் ஹேபிட்ஸ். ஒரு பழக்கத்தை மாற்றுவதில் 3 அடுக்குகள் உள்ளன. விளைவுகள், அவுட்கம்ஸ், வெளியடுக்கு. நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்கள்? எடுத்துக்காட்டு, புத்தகங்கள் எழுத வேண்டும். செயல்முறை, ப்ராசஸ், நடு அடுக்கு. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எடுத்துக்காட்டு, தினமும் எழுதுவது. அடையாளம், ஐடென்டிட்டி, உள்ளடுக்கு. நீங்கள் ஆழமாக எதை நம்புகிறீர்கள்? உங்களை பற்றிய உங்கள் சுய உருவம். உதாரணம், புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்த முயலும் இருவரிடம்
சிகரெட் நீட்டப்படுகிறது. முதலாவது நபர் சொல்கிறார், வேண்டாம், நான் புகைப்பிடிப்பதை நிறுத்த முயன்று கொண்டிருக்கிறேன். இவர் இன்னும் தன்னை ஒரு புகைப்பிடிப்பவராகவே நினைக்கிறார், மாற முயற்சிக்கிறார். இரண்டாவது நபர் சொல்கிறார், வேண்டாம், நான் புகைப்பிடிப்பவர் அல்ல. இவர் தன் அடையாளத்தையே மாற்றிவிட்டார். நீங்கள் எதை செய்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துவதை விட நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்துங்கள். நான் தினமும் ஓட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். நான் ஒரு தடகள வீரன், ரன்னர் என்று நம்புங்கள். உங்கள் அடையாளம் மாறும்போது பழக்கங்கள் தானாக மாறும். பழக்கங்களின் 4 விதிகள். The 4 laws of behavior change. ஒரு பழக்கம் நம் மூளையில் எப்படி உருவாகிறது என்பதை ஜேம்ஸ் கிளியர் 4 படிகளாக பிரிக்கிறார். கியூ தூண்டுதல், கிரேவிங் ஏக்கம், ரெஸ்பான்ஸ் செயல், ரிவார்ட் பரிசு. இதன் அடிப்படையில் நல்ல பழக்கங்களை உருவாக்க 4 விதிகளை விளக்குகிறார். விதி 1, அதை வெளிப்படையானதாக ஆக்குங்கள். மேக் இட் ஆப்வியஸ். நமது மூளை தூண்டுதல்களுக்கு அடிமை. உங்கள் பார்வையில் படும் விஷயங்கள்தான் உங்கள் பழக்கங்களை தீர்மானிக்கின்றன. இம்ப்ளிமெண்டேஷன் இன்டென்ஷன், செயல்படுத்தும் நோக்கம். நான் உடற்பயிற்சி செய்வேன் என்று மொட்டையாக சொல்லாமல், நான் தினமும் காலை 7 மணிக்கு நேரம், என் வீட்டு வரவேற்பறையில் இடம், 20 நிமிடங்கள் யோகா செய்வேன் என்று துல்லியமாக திட்டமிடுங்கள். ஹேபிட் ஸ்டாக்கிங், பழக்க அடுக்கு. உங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் ஒரு பழக்கத்தோடு புதிய பழக்கத்தை இணையுங்கள். சூத்திரம், தற்போது செய்யும் பழக்கம் முடிந்ததும் நான் புதிய பழக்கம் செய்வேன். உதாரணம், காலை காபி குடித்தவுடன் பழைய பழக்கம், நான் 5 நிமிடம் தியானம் செய்வேன். புதிய பழக்கம். சூழ்நிலையை மாற்றுங்கள். என்வாயரன்மெண்ட் டிசைன். நீங்கள் தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டுமா? உங்கள் மேஜை, படுக்கையறை என எல்லா இடங்களிலும் தண்ணீர் பாட்டில்களை வையுங்கள். விதி 2, அதை ஈர்க்கக்கூடியதாக ஆக்குங்கள். மேக் இட் அட்ராக்டிவ். ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று தோன்றுகிறதோ அந்த அளவுக்கு அதை செய்ய மூளையில் டோபமைன் சுரக்கும். டெம்டேஷன் பண்ட்லிங், ஆசை இணைப்பு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஆனால் சலிப்பான கடமையோடு உங்களுக்கு பிடித்த ஒரு விஷயத்தை இணையுங்கள். உதாரணம், நான் ஜிம்மில் ட்ரெட்மில்லில் ஓடும்போது மட்டும்தான் எனக்கு பிடித்த நெட்ஃபிளிக்ஸ் வெப் சீரிஸை பார்ப்பேன். நண்பர்கள் வட்டம், சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் எந்த பழக்கத்தை வளர்க்க விரும்புகிறீர்களோ அந்த பழக்கம் ஏற்கனவே சாதாரணமாக இருக்கும் மனிதர்களோடு நட்பாக இருங்கள். படிக்க வேண்டுமா? படிப்பவர்கள் கூட்டத்தோடு சேருங்கள். விதி 3, அதை எளிதானதாக ஆக்குங்கள். மேக் இட் ஈஸி. மனித மூளை எப்போதும் குறைந்த ஆற்றல் செலவாகும் வேலைகளையே செய்ய விரும்பும். எனவே ஒரு நல்ல பழக்கத்தை செய்வதற்கான தடைகளை குறையுங்கள். ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன். 2 நிமிட விதி, த 2 மினிட் ரூல். எந்த ஒரு புதிய பழக்கத்தையும் தொடங்கும் போது அதை 2 நிமிடங்களுக்குள் செய்யக்கூடிய மிக எளிமையான செயலாக மாற்றுங்கள். தினமும் 1 மணி நேரம் படிக்க வேண்டும் என்பதை தினமும் 1 பக்கம் படிக்க வேண்டும் என்று மாற்றுங்கள். தினமும் 5 கிலோமீட்டர் ஓட வேண்டும் என்பதை ஷூவை மாட்டிக்கொள்ள வேண்டும் என்று மாற்றுங்கள். காரணம், ஒரு செயலை தொடங்குவதுதான் கடினம். தொடங்கிவிட்டால் அதை தொடர்ந்து செய்வது எளிதாகிவிடும். விதி 4, அதை திருப்திகரமானதாக ஆக்குங்கள். மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். உடனடி திருப்தி தரும் விஷயங்களை செய்யவே மனித மனம் இயங்கும். ஹேபிட் டிராக்கர், பழக்க கண்காணிப்பு. நாட்காட்டியில் நீங்கள் ஒரு நல்ல பழக்கத்தை செய்த நாட்களுக்கு எக்ஸ் குறியீடு இடுங்கள். அந்த தொடர்ச்சியை உடைக்கக்கூடாது என்ற எண்ணமே உங்களை செய்ய தூண்டும். ஒருபோதும் 2 முறை தவறவிடாதீர்கள். நெவர் மிஸ் ட்வைஸ். ஏதாவது ஒரு சூழ்நிலையால் ஒரு நாள் உங்கள் பழக்கத்தை தவறவிட்டால் அடுத்த நாள் கட்டாயம் அதை செய்துவிடுங்கள். ஒரு முறை தவறுவது விபத்து, 2ஆம் முறையும் தவறுவது புதிய கெட்ட பழக்கத்தின் ஆரம்பம். கெட்ட பழக்கங்களை அழிப்பது எப்படி? இன்வர்ஷன் ஆஃப் த 4 laws. கெட்ட பழக்கங்களை நிறுத்த மேலே சொன்ன 4 விதிகளை அப்படியே தலைகீழாக பயன்படுத்த வேண்டும். கண்ணுக்கு தெரியாமல் ஆக்குங்கள். மேக் இட் இன்விசிபிள். போன் அதிகம் பயன்படுத்துகிறீர்களா? படிக்கும்போது அதை அடுத்த அறையில் வைத்து விடுங்கள். கவர்ச்சியற்றதாக ஆக்குங்கள்.
அந்த கெட்ட பழக்கத்தால் வரும் தீமைகளை அடிக்கடி நினைத்து பாருங்கள். கடினமானதாக ஆக்குங்கள். சோஷியல் மீடியா பயன்படுத்தாமல் இருக்க பாஸ்வேர்டை மாற்றி லாக் அவுட் செய்து வையுங்கள். லாகின் செய்ய சோம்பேறித்தனம் பட்டுக்கொண்டு போனை தொடமாட்டீர்கள். திருப்தியற்றதாக ஆக்குங்கள். ஒரு அக்கவுண்டபிலிட்டி பார்ட்னரை வையுங்கள். நீங்கள் கெட்ட பழக்கத்தை செய்தால் அவருக்கு அபராதம் தருவதாக உறுதிமொழி எடுங்கள். நண்பர்களே, வெற்றி என்பது ஒரே நாள்ல நடக்கிற அற்புதம் கிடையாது. அது நீங்க தினமும் செய்யற சின்ன சின்ன நல்ல பழக்கங்களோட கூட்டுத்தொகை தான். இந்த வீடியோல நாம பார்த்த 2 நிமிட விதியையோ அல்லது ஹேபிட் ஸ்டாக்கிங்கையோ இன்னிக்கே உங்க வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அல்லது நீங்க புதுசா ஆரம்பிக்க போற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.